சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராடிய அரசு பள்ளி ஆசிரியர்களை கைது செய்ய போலீசார் கராராக கையாண்ட கெடுபிடி காட்சிகள்தான் இவை. ஒன்றாம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான பாடம் எடுக்கும் இடைநிலை ஆசிரியர் பணியில் 2009ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி பணியில் சேர்ந்தவர்களுக்கும் ஜூன் 1ஆம் தேதி பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் அடிப்படை ஊதியத்தில் குறைந்தபட்சம் 3170 ரூபாய் முதல் மொத்த சம்பளத்தில் 16,000 ரூபாய் வரை வேறுபாடு உள்ளதாக கூறப்படுகிறது. 2009ஆம் ஆண்டில் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் சுமார் 20,000 பேருக்கு இந்த ஊதிய முரண்பாடு ஏற்பட்டது. அதில் ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் இறந்தவர்கள் என 3,000 பேர் நீங்களாக சுமார் 17,000 பேர் தற்போது இடைநிலை ஆசிரியர்களாக அரசு பள்ளிகளில் பணியாற்றி வருகின்றனர். இந்த வேறுபாட்டை களைய கோரி சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி பல ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வருகின்றனர். கடந்த தேர்தலின் போது இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் 311வது வாக்குறுதியாக தெரிவிக்கப்பட்டது. அதன்படி திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 வருடங்களை கடந்த நிலையிலும் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று கூறி பாதிப்பிற்கு உள்ளான இடைநிலை ஆசிரியர்கள் 17,000 பேர் பல்வேறு கட்ட போராட்டங்களை மாநிலம் முழுவதும் நடத்தி வருகின்றனர். வெள்ளிக்கிழமை சென்னையில் பள்ளிக் கல்வி வளாகத்தை முற்றுகையிட்டு கைதான நிலையில் 2வது நாளாக சனிக்கிழமை எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலக வளாகத்திற்குள் புகுந்து முற்றுகை போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் பலவந்தமாக இழுத்துச் சென்று கைது நடவடிக்கை மேற்கொண்டனர். போலீசாரின் கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைக்க மறுத்த ஆசிரியர்களை ஆடு மாடுகளைப் போல பெண் போலீசார் இழுத்து குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர். இதில் பலருக்கு கை மற்றும் கால்களில் காயம் ஏற்பட்டதால் கதறி அழுததோடு போலீசாரிடம் வாக்குவாதங்களிலும் ஈடுபட்டனர். ஒற்றை கையுடைய மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருவர் தன்னம்பிக்கையுடன் எழுந்து நின்று ஆவேசமாக எதிர்ப்பு கோஷமிட்டார். அரசு பள்ளி ஆசிரியர்களை இழுத்துச் சென்றும் அடித்தும் தாக்கியும் தள்ளியும் மிக கடுமையாக கைது நடவடிக்கை மேற்கொண்டதில் போராட்டக் குழு தலைவரின் சட்டை பேண்டுகள் கிழிந்து கந்தலானது. ஆசிரியர்களை கண்ணியமாக நடத்த கோரி எதிர்கோஷம் எழுப்பி பேருந்தில் ஏற மறுத்தனர் ஆசிரியர்கள். அப்போது இழுத்துச் சென்று பேருந்திற்குள் தள்ளப்பட்ட ஆசிரியர் ஒருவர் திமிரிக் கொண்டு போலீசார் மீது பாய்ந்த நிலையில் அவரை பிடித்து பேருந்தில் மோதச் செய்து உள்ளே தள்ளியதால் அவர் கதறி அழும் நிலை ஏற்பட்டது. வெளியூரில் இருந்து வந்திருந்த ஆசிரியர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களையும் சேர்த்தே போலீசார் பலவந்தமாக இழுத்துச் சென்று பேருந்துகளில் ஏற்றினர். மற்றவர்களை எல்லாம் போலீசார் இழுத்துச் சென்றதாக போராட்டக் குழுவினர் குற்றம் சாட்டினர். இத்தனை களைபரங்களுக்கும் நடுவில் பர்தா அணிந்து தனது குழந்தையுடன் போராட்டத்திற்கு வந்திருந்த ஆசிரியை மீது கை வைக்க போலீசார் தயங்கி நின்றது குறிப்பிடத்தக்கது. காலாண்டு, அரையாண்டு மற்றும் முழு ஆண்டு தேர்வு விடுமுறை நாட்களில் தங்களின் ஊதியத்திற்காக போராடி வரும் இந்த இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை
வரும் புத்தாண்டிற்குள் நிறைவேறுமா என்பதே ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதே நேரத்தில் இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு குழந்தைகளை அழைத்து வருவது வீண் விமர்சனங்களை உருவாக்கும். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.